தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்கள், காவல் கண்காணிப்பாளர்களுடன் தலைமைச் செயலாளர் அவசர ஆலோசனை. கள்ளச்சாராயத்தை தடுக்க மாவட்டங்களில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் மருத்துவமனைக்கு வர தயங்கியதே உயிரிழப்பு அதிகரிக்க காரணம் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். போதிய மருந்துகள் இல்லை என்று பொய்த் தகவலை கூறி எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்வதாகவும் புதுச்சேரியில் ஜிப்மரில் சிகிச்சை பெறுவோரிடம் நலம் விசாரித்த பிறகு குற்றச்சாட்டு. அந்த மது அருந்தி நீண்ட நேரமானவர்கள் அவருடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழக்க தொடங்கியது என்பதற்கு பின்னாலேயும் கூட மருத்துவமனைக்கு வர தயக்கம் காட்டியதால் இதில் இறப்புகளை அதிகம் சந்திக்க நேர்ந்தது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக டிஜிபியின் விசாரணை அறிக்கை கிடைத்தவுடன் நடவடிக்கை. தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள் என்று பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. கள்ளச்சாராயத்தால் தாய் தந்தையை இழந்த குழந்தைகளின் கல்வி செலவை அரசே ஏற்கும் என்று முதலமைச்சர் அறிவிப்பு. பட்டப்படிப்பு வரை விடுதி கட்டணம் உட்பட அனைத்தையும் அரசே செலுத்தும் என்று பேரவையில் ஸ்டாலின் உறுதி. பெற்றோர் இருவரையும் இழந்து ஆதரவின்றி தவிக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாவலர் பராமரிப்பு வளர அவர்கள் 18 வயது நிறைவடையும் வரை மாத பராமரிப்பு தொகையாக தலா 5,000 ரூபாய் வழங்கப்படும். கருணாபுரத்தில் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களின் குழந்தைகள் எந்தெந்த பள்ளிகளில் படிக்கின்றனர் என்ற விவரம் சேகரிப்பு. கல்விச் செலவை அரசே ஏற்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்த நிலையில் கணக்கெடுப்பு. பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளிபவன் நானல்ல என்று பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. கள்ளக்குறிச்சி துயரத்தில் எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் என்றும் வேண்டுகோள். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முறையில் இந்த பிரச்சனையிலிருந்து நான் ஓடி ஒளிபவன் அல்ல, பொறுப்பை உணர்ந்ததற்காக தான் பொறுப்போடு பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன். எடுத்த நடவடிக்கைகளையும் பட்டியலிட்டிருக்கிறேன். குற்றவாளிகளை கைது செய்துவிட்டுத்தான் உங்களுக்கு பதிலளித்திருக்கிறேன். சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேச அனுமதிக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கள்ளச்சாராய சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தல். சட்டமன்றத்திலே பேச வேண்டும் என்று பேரவைத் தலைவரிடத்திலே அனுமதி கேட்டோம். பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்துவிட்டார். இது நெஞ்சை பதற வைக்கின்ற சம்பவம். வெள்ளக்காலங்களில் மழைநீரை சேமிக்க 7 மாவட்டங்களில் 71.86 கோடியில் 10 தடுப்பணைகள் கட்டப்படும். சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 49ஆக அதிகரிப்பு. சேலம் அரசு மருத்துவமனையில் மட்டும் இதுவரை 16 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். கள்ளக்குறிச்சி விவகாரத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். கல்வராயன் மலைப்பகுதியில் அதிகாரம் உள்ளவர்களின் துணையோடு கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக செய்திகள் வெளியாகியும் ஏன் நடவடிக்கை இல்லை என்று அரசுக்கு கேள்வி. கள்ளக்குறிச்சி மற்றும் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். சிபிசிஐடிக்கு பதில் சிபிஐ விசாரிக்க வலியுறுத்தல். கள்ளச்சாராயத்தால் கருணாபுரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு திருமாவளவன் நேரில் ஆறுதல். அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களையும் சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தார். கள்ளச்சாராயத்தால் கருணாபுரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் விசாரணை. உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை பற்றியும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். சட்டவிரோத விஷச்சாராயத்தை தடுக்க தவறிய ஆட்சி நிர்வாகத்திற்கு கடும் கண்டனம் என்று நடிகர் சூர்யா அறிக்கை. மதுவிலக்கு கொள்கை என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் நேரத்து பேசு பொருளாக மட்டுமே முடிகிறது என்றும் காட்டம். தனது பிறந்தநாள் கொண்டாட்டங்களை தவிர்க்க தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவு.
கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்ட மக்களின் குடும்பங்களுக்கு அத்தியாவசிய உதவிகளை உடனடியாக வழங்க அறிவுரை. கோட் படத்தில் நடிகர் விஜய் பாடியுள்ள சின்ன சின்ன கண்கள் பாடல் நாளை மாலை 6 மணிக்கு வெளியாகிறது. விஜயின் பிறந்தநாளையொட்டி பட தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு காரணமான முக்கிய குற்றவாளி சின்னதுரை கடலூரில் கைது. சின்னதுரைக்கு மெத்தனால் விநியோகம் செய்த மாதேஷ், மதன் மற்றும் ஜோசப் ராஜையும் கைது செய்தது போலீஸ். தெலங்கானாவிலிருந்து சென்னை, புதுச்சேரி வழியாக கள்ளக்குறிச்சிக்கு மெத்தனால் கொண்டு சென்றிருக்கின்றனர். கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து சிபிசிஐடி விசாரணையில் தகவல். மாற்று இடம் வழங்கும் வரை தோட்ட தொழிலாளர்களை மாஞ்சோலையிலிருந்து அகற்றக்கூடாது. மறுவாழ்வு வழங்க தமிழக அரசு சார்பில் என்ன நடவடிக்கை குறித்து பதிலளிக்கவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சென்னை திருவொற்றியூரில் பெண்ணை முட்டி தூக்கி சென்ற எருமை மாட்டின் உரிமையாளர் கைது. உரிமையாளரின் மகனையும் கைது செய்தது காவல்துறை. நாளை முதல் 5 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவையில் ஞாயிற்றுக்கிழமை மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டதை அம்பலப்படுத்தி இருக்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரத்யேக காட்சிகளை நாம் காண்பித்து வருகிறோம். களத்திலிருந்து கள ஆய்வு செய்த செய்தியாளர் கோகுல் இணைக்கிறார். கோகுல், விவரங்கள். கல்வராயன் மலையில் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை தற்பொழுது நாம் பிரத்யேகமாக எடுத்திருக்கிறோம். குறிப்பாக இந்த கல்வராயன் மலை என்பது ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி. ஏறக்குறைய 119 கிராமங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் சில கிராமங்கள்ல கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தற்பொழுது அந்த பகுதிக்கு நேரில் சென்றோம். அதாவது இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய கும்பல் சில அங்க இருக்கக்கூடிய மலை கிராமங்களில் இருக்கக்கூடிய சிலரை பயன்படுத்தி அங்கு மறைவாக யாரும், அதாவது அடர்ந்த பகுதியில் மலை குன்றுல யாரும் வர முடியாத இடத்துல இந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சுவதற்கு அந்த இடத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு நேரிலேயே நம்ம சென்றிருக்கோம். அது மட்டுமல்லாமல் அந்த கள்ளச்சாராயம் ஓடை பகுதிகளில், அதாவது தண்ணி ஓடக்கூடிய ஓடை பகுதிக்கு அருகாமையிலேயே அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கு பயன்படுத்தியிருக்கார்கள். அதே தண்ணீரை பயன்படுத்தி தான் அந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சுவதற்கும் பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசும்போது, அதாவது சில கிராமங்கள்ல கள்ளச்சாராயம் நடத்துவதற்கு ஏலமே விடப்பட்டிருக்கிறது. ஏலம் விடப்பட்டு அந்த கிராமங்கள்ல கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டு அந்த ஏலம் எடுத்த நபர் அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு அந்த கள்ளச்சாராயம் நடத்துவதற்கு அந்த கிராமத்திற்கு தொகையை வழங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக அந்த இடத்துக்கு நேரில் செல்லும் போது கள்ளச்சாராய பாக்கெட்டுகள், அதே போல அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கு பயன்படுத்திய அந்த அடுப்புகள் எல்லாம் நம்முடைய காட்சிகளில் அது எல்லாம் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து கள்ளக்குறிச்சி மட்டுமல்லாமல் சேலம் உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு கல்வராயன் மலையிலிருந்து காய்ச்சக்கூடிய கள்ளச்சாராயமானது கொண்டு செல்ல விற்பனைக்கு அனுப்பப்பட இருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய ஒரு பாக்கெட் 80 முதல் 100 ரூபாய் வரை இந்த கல்வராயன் மலையில் இருக்கக்கூடிய சில கிராமங்களில் சில நபர்கள் இந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சி விற்பனை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. நம்ம அங்க இருக்கக்கூடிய பகுதியில் பார்க்கும்போது அதாவது கள்ளச்சாராயம் பயன்படுத்தக்கூடிய அந்த கடுக்காய் எல்லாம் நம்ம நேரில் பார்த்தோம். அந்த கடுக்காய் அங்க அதே பகுதியில் கொட்டி கிடக்கிறது. அந்த கடுக்காயெல்லாம் அந்த கள்ளச்சாராயத்தில் மூலப்பொருட்களாக பயன்படுத்துகிறார்கள். அந்த காய்ச்சக்கூடிய இடத்துல எல்லாம் அந்த கடுக்காயெல்லாம் கொட்டி கிடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நாம் நேரடியாக பார்த்தோம். தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை, இந்த கள்ளச்சாராய கும்பல் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் குடித்தால் என்ன மாதிரியான பாதிப்பு வரும், என்ன மாதிரியான விளைவுகள் வரும், அதை தடுப்பதற்கு, அதாவது அந்த மக்களுக்கு தேவையான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களிடம் பேசும்போது அவருடைய கோரிக்கையா இருக்கிறது. எந்த மாதிரியான ஒரு விளைவுகள் ஏற்படும், அந்த கள்ளச்சாராயத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, உயிரிழப்புகள் என்ன என்பது குறித்து இந்த மக்களுக்கு ஒரு உரிய விழிப்புணர்வு இல்லை. அது விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் மதுவிலக்கு போலீசார் தொடர்ந்து இந்த கல்வராயன் மலையிலேயே எந்த கிராம பகுதியிலேயே இருக்க வேண்டும். என்றால் கள்ளக்குறிச்சியில் தான் மதுவிலக்குடைய போலீசார் காவல் நிலையம் இருக்கிறது. இந்த கல்வராயன் மலை பகுதியில் தான் கள்ளச்சாராயம் அதிக அளவில் காய்ச்சப்படுகிறது. ஆகவே இந்த பகுதியிலையும் அதற்கான காவல்துறை பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டு இந்த கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் இந்த ஆய்வு சோதனை எல்லாம் அடிக்கடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த பகுதி மக்கள் வைக்கிறாங்க. நம்ம சென்றிருக்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய ஒரு அருவி போல செல்லக்கூடிய இடத்துல
இடத்துல அந்த ஓடை ஓரமாக கள்ளச்சாராயத்தை இந்த கும்பலானது காய்ச்சியிருக்கிறார்கள். பல நாட்களாக காய்ச்சியிருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு இடமாக மாறி மாறி இந்த கள்ளச்சாராயத்தை, அதாவது அந்த மக்களுக்கு தகவல் தெரியாதவாறு, அங்க இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு தெரியாதவாறு இந்த கள்ளச்சாராய கும்பல் வந்து இந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சிருக்காங்க. இந்த 119 கிராமங்களுக்கு உட்பட்ட சில கிராமங்களில் தொடர்ச்சியாக இந்த கள்ளச்சாராய கும்பல் ஒவ்வொரு இடமாக மாறி மலை குன்றுகளையும், யாரும் வர முடியாத இடத்துலையும், காவல்துறைக்கு தெரியாத இடத்துலையும், கிராமத்து மக்களுக்கே சில நாட்கள் தெரியாத இடத்துலையும் தான் இந்த கள்ளச்சாராயமானது காய்ச்சப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து தான் கள்ளக்குறிச்சிக்கு சென்று இந்த கள்ளச்சாராயமானது விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து நேரடியாக கல்வராயன் மலை பகுதியில் இருக்கக்கூடிய கிராமத்திற்கு இந்த கள ஆய்வு செய்ய வந்தோம். நேரடியாக சில நாட்களுக்கு முன்பு கள்ளச்சாராயம் காட்சி இடத்திற்கே சென்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காட்சிகளை தற்பொழுது அம்பலப்படுத்தியிருக்கிறோம். நந்தா, கோகுல், குறிப்பா நீங்க பார்த்த இடங்கள், அதாவது கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய இடங்கள்ல தான் நேரடியாக இந்த உயிரிழப்புக்கு காரணமாக பார்க்கக்கூடிய மெத்தனாலும் அங்கிருந்து கலந்து விற்பனைக்காக கீழே கொண்டு வருதா, இல்ல சாராயத்தை காய்ச்சி அங்கிருந்து கீழே கொண்டு வந்து அதுக்கப்புறம் மெத்தனால் கலக்குறாங்களா? தொடர்ச்சியாக அந்த மெத்தனால் எப்படி